திமுக நேர்காணலுக்கு வந்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நந்தினி வழங்கிட கேட்கலாம். நந்தினி, வணக்கம். நேர்காணல் ஆரம்பிக்கப்பட்டதா? உங்க விரிவான தகவல். வணக்கம் விஜி. குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு, தேர்தல் வாக்குறுதிகள், தீவிர பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகி வருகிறது. குறிப்பாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள திமுக தலைமையிலான கூட்டணி பல்வேறு தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. அதே நேரத்தில் ஆட்சியை கைப்பற்ற அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியும் தீவிர அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் தேர்தல் களத்தில் வேகமாக செயல்பட்டு வருகின்றனர். இதனால் தமிழ்நாட்டில் முக்கிய கட்சிகள் இடையே 4 முனை போட்டி நிலவும் சூழலானது உருவாகியுள்ளது. இந்த நிலையில் திமுக இந்த முறை 28 கட்சிகள் இணைந்து மாபெரும் கூட்டணியை அமைத்துள்ளது. அதன்படி தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் போட்டியிட மொத்தம் 15,372 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேற்றைய தினத்திலிருந்து வரும் 23ஆம் தேதி வரை சென்னை அண்ணா அறிவாலய வளாகத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் நேர்காணலை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நேரடியாக நடத்தி வருகிறார். அதன்படி இன்றைய தினம் காலை தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற்றது. அதன்படி தற்பொழுது மதுரை, தேனி, விருதுநகர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற உள்ளது. அதற்காக தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்துள்ளார். குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்திடம் இன்று நேர்காணல் நடத்துகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். குறிப்பாக தேனி மாவட்டம் போடி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்துள்ள ஓ பன்னீர்செல்வம் அதன் அடிப்படையில் இன்று அவருக்கு நேர்காணலானது நடைபெற உள்ளது. அதே போல நாளை கரூர், நாமக்கல், ஈரோடு, கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கும் அன்றைய தினமே மாலை திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் சேர்ந்தவர்களுக்கும் நேர்காணலானது நடைபெற உள்ளது. தொடர்ந்து தேர்தலை முன்னிட்டு திமுகவில் வேட்பாளர் தேர்வு பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதன் அடிப்படையில் தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் மேலும் சூடு பிடித்து வருகிறது.